சார் நீட் தேர்வு ரத்தாயிடுச்சு சார். நான் இப்போ என்ன பண்ணுறதே தெரியல சார். ஏற்கனவே நான் படித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கேப் ஆகிடுச்சுனால நான் எல்லாமே மறந்துடுச்சு சார். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டு உட்காந்துருக்கீங்களா? கவலையப்படாதீங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்டிஆர் அகாடமி சார் உங்கள்கிட்ட ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. இன்னைக்கு நம்ம டைம் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 21 நம்ம கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கரெக்டா 30 நாளுக்கும் மேற்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் இருக்கு. 30 நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ரைட்டா? அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய 80 டாபிக் இருக்கு. 80 டாபிக்ல ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எந்த டாபிக்லாம் நீங்க தரவா இருக்கீங்க அப்படின்ட்டு. அந்த தரவா இருக்கிற டாபிக் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் நீங்க டெஸ்ட் எடுத்துறீங்க. அப்போ டெஸ்ட் எடுக்கிறப்ப எங்க நான் லேக் ஆகுறேன் அப்படின்றத உங்களுக்கு ஓவராலா கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு சாப்டர்ல இருந்ததுன்னா ஒரு சாப்டரோட டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அந்த சாப்டர்ல எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களால பண்ண முடியல, எந்த சப் டாபிக்ல நீங்க லேகிங்கா இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியதுன்னா 80 டாபிக்கும் தயவு செய்து ஒரு நாளைக்கு 5 டாபிக் அப்படின்ற மாதிரி 5 டாபிக் டெஸ்ட் எடுத்துருங்க. காலையில 1, மதியம் 1, சாயந்தரம் 1, இரவு 1, தூங்குறதுக்கு முன்னாடி 1 அப்படின்ற மாதிரி 5 டாப்பிக்கை நீங்க செலக்ட் பண்ணி வச்சுங்க. 5 ஹவர் ஆகினா கூட பரவாயில்ல. கம்ப்ளீட்டா நீங்க என்ன பண்றீங்க, கடன்னு 80 டிவைட் பை 5 போட்டீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, 80 டிவைட் பை 5, 5, 1, 13 நாளில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் அடிச்சிடலாம். ரைட்டா? எல்லா டாப்பிக்குமே தனியாக அடிச்சிடலாம். அப்போ நீங்கள் தனித்தனியாக அடித்ததுமே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், எந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அதெல்லாம் பற்றி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அதை என்ன பண்ணுறங்க, எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி போனால் உங்களுக்கு பயாலஜியில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கூட நல்லா பண்ணிடுறாங்க. இன்ஆர்கானிக்கில் அதெல்லாம் மைண்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், படிக்கணும், திருப்பியும் தேரி மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வேணும்னா இன்னொரு வாட்டி ரிவிஷன் வந்து பண்ணலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்ல ரியாக்ஷன்ஸ்லாம் எனக்கு சரியாக வரல சார் அப்படின்ற மாதிரி. இப்போ எது அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி இருக்கக்கூடிய 10 லெசனில் மிஞ்சி போனால் ஒரு 5 லெசன் தான் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த 5 லெசனை நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்க. அதே போல் ஃபிசிக்ஸில் வரப்போ 28 லெசனில் நீங்கள் தரவு பண்ணுறப்ப ஒரு குறைஞ்சது ஒரு 15 லெசன் தான் உங்களுக்கு தடுமாற்றமாக இருக்கும். அப்போ கெமிஸ்ட்ரியில் ஒரு 5 லெசனும், கெமிஸ்ட்ரியில் 5 லெசனும், ஃபிசிக்ஸில் உங்களுக்கு 15 லெசனும் வருது. அப்போ அந்த 15 லெசனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக பக்காவாக பிளான் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு இருக்கக்கூடிய 30 நாளில் 13 நாள் ஒவ்வொரு டெஸ்ட் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கிட்டு அடுத்த ஒரு வாரம் 13லேருந்து ஒரு வாரம் 7 நாளுக்குள்ளே இந்த இருக்கக்கூடிய 5 + 15 20 டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு 1 ஹவர் என்ன பண்ணும், அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை படிச்சுக்கணும். அதில் இருக்கக்கூடிய 1 ஹவர் அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் திருப்பியும் ப்ரிப்பேர் பண்ணணும். திருப்பியும் 1 ஹவர் என்ன பண்ணணும், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு டெஸ்ட்டாக எழுதி பார்த்தோம். அப்போ ஒரு வாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய 7 நாள் இருக்கு இல்லையா, 7 நாளில் அந்த 20 டாப்பிக்கை டிவைட் பண்ணிடணும். அப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 டாப்பிக்கை நீங்கள் பண்ணீங்கன்னா 1 மணி நேரம் நான் என்ன சொன்னேன், தெளிவாக படிச்சுக்கணும். அப்புறம் 1 மணி நேரம் கொஸ்டின் போட்டு பார்க்கணும். அப்புறம் 1 மணி நேரம் அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை டெஸ்ட்டாக எழுதி பார்க்கணும். அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்னெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்றதை பார்த்துக்கிறது 3 மணி நேரம். அப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 3 × 3 9 மணி நேரம் போகும். 12 மணி நேரத்தில் மீதி இருக்கக்கூடிய ஏதாவது அடுத்த நாள் எழுதுறதுக்கான இன்னொரு 3 மணி நேரம் ரிவிஷன் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 12 மணி நேரம் நீங்கள் கரெக்டாக இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 20 நாள் போயிடும். அப்போ மீதி இருக்கு இல்லையா, அப்போ கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்டு எல்லா டெஸ்ட்டும் எழுதி பார்த்துட்டோம். அதில் எங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு மிஸ்டேக் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 20 டாப்பிக்கை ஒரு வாரம் உட்காந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி டெய்லி ஒரு 3 டாபிக் எழுதமா 7 நாளில் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா மீதி எத்தனை நாள் இருக்குது, 10 நாள் இருக்குது. அந்த 10 நாளில் 5 மார்க் டெஸ்ட் எடுங்க. டெய்லி எல்லாம் மார்க் டெஸ்ட்லாம் வேண்டாம், ஏற்கனவே நம்ம நிறைய எழுதி பார்த்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். 5 மார்க் டெஸ்ட் 30 நாளையில் லாஸ்ட் இருக்கக்கூடிய 5 நாளில் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க, மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க. அந்த மார்க் டெஸ்ட்டில் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க பார்க்குறீங்க, அதில் எங்கெல்லாம் வந்து கேப் இருக்குது அப்படின்றத பார்த்து ரிவைஸ் பண்ணுறீங்க. அடுத்த நாள் விட்டுட்டு ஒரு நாள் இது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க. அதே போல் அந்த மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சுமே அதில் இருக்க கீஸை அனலைஸ் பண்ணுறீங்க, அதில் இருக்க சொல்யூஷன்ஸை பார்க்குறீங்க, எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க பார்க்குறீங்க, அதில் இருக்கிறத வந்து என்ன பண்ணுறீங்க, ரெக்டிஃபை பண்ணிவிட்டு திரும்பியும் அதுக்கு அடுத்த நாள் அது மாதிரி 5 டெஸ்ட்டு எழுதி பார்த்தா 5 முழு மாதிரி தேர்வுகள் எழுதினா போதும். அப்போ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் எதெல்லாம் வீக்குன்றதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, அந்த வீக் டாபிக்ஸை 2வது இருக்கக்கூடிய
ஃபர்ஸ்ட் 2 வாரம் இந்த வீக் டாபிக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி 3வது வாரம் அந்த வீக் டாபிக்ஸை பண்ணிடுறீங்க. 4வது வாரம் என்ன பண்ணிடுறீங்க, கம்ப்ளீட்டாக 5 மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்துறீங்க. அவ்வளோதான்ப்பா. இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து 600லேருந்து 650 மார்க்கு உங்களால் தாராளமாக எடுக்க முடியும். ரைட்டா? இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய 21 அன்று நடக்கக்கூடிய தேர்வில் கண்டிப்பாக உங்களால் 600+ வந்து எடுக்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ரைட்டா? மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா 9176552121 இந்த நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி பேசுங்க. சார் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் எனக்கு 30 நாள்லாம் எனக்கு பண்ணுறதெல்லாம் சிரமமாக இருக்குன்னா கவலையே படாதீங்க. 2027 RGRல ஒரு ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வச்சுருக்கோம். 20 பேர் தான் ஸ்டூடெண்ட். இண்டிவிஜுவலாக உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்து கூடயே இருந்த டீச்சர் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியலையோ அதெல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி சொல்லி கொடுத்து உங்கள் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி உங்களை கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எடுக்க வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், கேரண்டி கொடுக்குறோம். அந்த 20 ஸ்டூடெண்ட்ல நீங்கள் ஒருத்தராக இருந்து அடுத்த வருஷம் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எடுக்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க. 9176552121 இல்லைன்னா கீழே நம்ம ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்க, அதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கூகுள் ஷீட்டில் உங்களுடைய நேமு, கான்டாக்ட் நம்பரு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இப்போ லாஸ்ட் இயர் நீங்கள் பண்ணீங்களா, எவ்வளோ உங்களுடைய 12th மார்க்கு, உங்களுடைய எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் என்ன, இது எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா நம்ம டீமில் இருந்து கால் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. இதில் ஒரு ஹைலைட் என்னன்னா, நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கலாம்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை 100% ரீஃபண்ட் பண்ண முடியும் அப்படின்ற உத்தரவாதம் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்புறம் என்னங்க உங்களுக்கு அதை பண்ணிடலாம். ஒன்று இதை பண்ணுங்க, இல்லைன்னா அதை பண்ணுங்க. ரெண்டுமே பண்ண முடியாதுன்னா வேற ஏதாவது தயவு செய்து போய் பாருங்க. அதெல்லாம் சும்மா வெயிட் பண்ணாதீங்க. ஓகேவா? எனக்கு கால் பண்ணி பேசுறீங்களா? உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா அடுத்த வீடியோல உங்க கூட பேசுறேன். தேங்க்யூ. RGRல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸை சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும், RGRோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் RGR ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட் JEE கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் JEEயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறோங்க. RGRல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.